நியூஸ் டைம் டிஏ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி நம்ம வந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இன்றைய தினம் நம்ம அரசியலை பார்க்கும்போது ஒரு 4-5 கூட்டணி கட்சிகள் தான் ரொம்ப பலமாக இருக்காங்க. கூட்டணி அமைக்கணுன்றது ஒரு முக்கியமாக பல்வேறு கட்சிகளுக்கு ஆய்வாக இருந்தாலுமே திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 தான் நம்ம இப்போதைக்கு முழுசாக பார்க்குறோம். இதில் எந்த கூட்டணி இப்போ பலமாக இருக்குது, எந்த கூட்டணி பலவீனமாக அடையும் சார்? பிரின்சிபல்டு பொலிட்டிஷனாக நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது மு.க. ஸ்டாலினும் சீமானும் தான். சீமான் தனிச்சுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். ஸ்டாலின் அவர் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அணி அமைச்சு ஜோதிபாஸ் மாதிரி கூட்டணி தான் வெற்றிக்கு முக்கிய காரணம்னு 45% வாக்குக்கு மேல் பலம் கொண்ட ஒரு அணி அமைச்சு அந்த அணிக்குள்ள தேமுதிகவையும் இவர் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஸையும் உள்ள எடுக்க முடியுமாங்கிற முயற்சியில் ஸ்டாலின் இறங்கிட்டு இருக்கிறார். ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு இருக்குது. 3 முறை அவர் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியோட அவர் தெளிவாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை. அதனால் பிரேமலதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போகிறதுனால சீட்டு ஜெயிக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. 2 தடவை எடப்பாடி கூட கூட்டணி சேர்ந்தும் ஓபிஎஸும் கூட இருந்தார். ஒருக்கா எடப்பாடி மட்டும்தான் இருந்தார், சீட்டு ஜெயிக்கலை. இப்போ கடலூரில் அவங்க எடுத்த ஓட்டுங்கிறது கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், விழுப்புரத்தில் ரிட்டைலர் எடுத்த ஓட்டோட 10% ஓட்டு குறைவாக எடுக்கிறாங்க. அப்போ எடப்பாடிக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. விக்கிரவாண்டியில் 36% வாக்கு பலம் கொண்ட அதிமுக ஓட்டில் சீமானுக்கு 1% தான் போகுது. அப்போ சீமான் எப்படி எடப்பாடியை நம்பி கூட்டணிக்கு போவார்? சீமான் தனிச்சு தான் இருக்கிறாரு. இல்லை, இப்போ தனிச்சு நிற்க தான் நீங்கள் சொன்னாலுமே ஒரு விஜய் கூட முதல்ல கூட்டணி போகிறதுக்கு தயாராக இருந்தார்ல சார். விஜயை அவருக்கு சபார்டினேட்டாக சேர்க்க தயாராக இருந்தார். அதான் தம்பி ஏன் பின்னாடி வானார். அதனால தான் முடிஞ்சு போச்சு. விஜய் கூட்டணிக்கு என்ன பிரச்சனைன்னா, திருமாவளவனும் விஜய் திருமாவளவனை சிஎம்மாக சொன்னார்னா திமுக கூட்டணி விட்டு வெளியே வர தயார். அது அன்புமணியும் 50-50 யார் சிஎம்ங்கிறதான் பிரச்சனை. ஓபிஎஸ்ஸும் யார் சிஎம் தான் பிரச்சனை. பலம் நிரூபிக்காத விஜயை 1% பலம் கொண்ட யாரும் சிஎம் கேண்டிடேட்டாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னது தான் இன்றைக்கி வர இருக்குது. இன்றைக்கி வர அதுதான் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு மாறினா மாறிச்சுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் மாறாதுன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஓபிஎஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும் யார் சிஎம்ங்கிறது தான் முதல்ல வரும். அன்புமணியோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும் 2.5 வருஷம்னு சொல்லும்போது முதல்ல யாருக்கு 2.5 வருஷங்கிறதான் பிரச்சனை வரும். இல்லை சார், இப்போ முத கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் முதல் தேர்தலே சந்திக்கலை. ஆனால் முதல்வர் வேட்பாளர் நான் தான் ஃபஸ்ட்டு முதல்வராக இருப்பேன்னு சொல்கிறது விஜயோட ஸ்டாண்டுக்கு சரியா சார்? அவர் சொல்லலாம், அவர் உரிமை. அதை மற்ற யாரும் ஒத்துக்க மாட்டாங்கங்கிறதான் என்னோட பார்வை. அந்த பார்வை தான் ஜெயிக்குது, என் பார்வை தான் ஜெயிக்குது. அப்போ கடைவிருத்தியன் கொள்வார் இல்லைன்னு நாளைக்கு அசிங்கப்பட்டு நிற்பார். இப்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு 18% வாக்கு அண்ணாமலை தலைமையில் அந்த கூட்டணி உறுதிப்படுத்துகிறாங்க. ஏடிஎம்கே தனிச்சு போட்டிடுறாங்க, அவங்க ஒரு ஓட்டை வாங்குறாங்க. இப்போ தான் கூட்டணி அமைஞ்சிது சார். இப்போ ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சீட்டு ஷேர், இன்னும் சீட்டு தொகுதி பங்கீடு முடியலை. ஏற்கனவே 2 முறை அந்த கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தான் காலியாச்சு. அண்ணாமலை 5% நகர்ப்புற உள்ளாட்சியில் சீட்டு கேட்டார், 2% தரமாட்டேன்னாரு, முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை 12 எம்பி சீட்டு கேட்டார், 6க்கு மேலே தரமாட்டேன்னார், முடிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலை நீங்கள் பார்லிமெண்ட் அசம்பிளின்லாம் அந்த கதையெல்லாம் விடாதீங்க, இந்த பைக் கதையெல்லாம் ஓட்டாதீங்க, சீமானுக்கு கீழே போயிட்டீங்க, சீமானுக்கு கீழே விளங்கோட்டில் போயிட்டாருங்கிறத நேர்மையற்ற நாணயமற்ற அரசியல் விமர்சகர்கள் மறைக்கிறாங்க. நீங்கள் 2019 மக்களவை தேர்தல் நடக்கும்போது எங்கேயும் அதிமுக 3வது போகலையே. பாமக பயன்படுத்தி கொஞ்சம் சீட்டு வடக்க ஜெயித்துட்டாங்க. தேவேந்திர வேளாளர் பயன்படுத்தி தெற்கு கொஞ்சம் சீட்டு ஜெயித்துட்டாங்க, ஆட்சியை காப்பாற்றிட்டாங்க. எங்கேயும் 3வது இடம் போகலையே. இப்போ நீங்கள் 4வது இடம்லாம் போயிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எடப்பாடிக்கு பலகீனம் 13% ஓட்டு ஓபிஎஸ் போனனால எடப்பாடி இழந்து நிற்கிறத சட்டமன்றம் பார்லிமெண்ட்னு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கக்கூடிய கதையை, நொண்டி குதிரைக்கு சறுக்குனா சாக்குன்னு சொல்கிற மாதிரி கதையை ஏன் அரசியல் விமர்சகர்கள் கொஞ்சம் கூட அறிவு நாணயம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போ எடப்பாடிக்கு பொசிஷன் கீழே இறங்கிட்டு, அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவருக்கு 20% ஓட்டுக்கும் அண்ணாமலை எடுத்த 11.4க்கும் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையும் அண்ணாமலை கேட்குறாரு. அது அண்ணாமலை கேட்குற நியாயம்தான். எடப்பாடி ஏமாத்துவார், ஏமாந்துடக்கூடாதுன்னு மோடிகிட்ட சொல்கிறாரு, அமித்ஷாட்ட சொல்கிறாரு, நட்டாட்ட சொல்கிறாரு, PL சந்தோஷ்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் சீட்டிங்கில் அரசியலில் சீட்டிங்கில் கைவந்த கலை எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்னும் பாருங்கள்,
கடலூரில் பேசுகிறாரு 10.5 நான் தான் கொடுத்தேன் தருவாங்கிறாரு. இதே ஆள் கடலூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி திருச்சியில் போய் நின்று முத்திரையர்களும் கல்லரும் இருக்கும்போது வந்து அது முடிஞ்சு போச்சு, என்னமோ 10.5 கிடையாது, மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பிறகு பார்க்கலான்னு பேசுகிறாரு. அப்போ எவ்வளவுக்குள்ள நம்பகத்தன்மையற்ற ஒரு ஆளாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சார், அண்ணாமலை வந்து கட்சியை வளர்க்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார், கூட்டணி பேசி அந்த சீட்டு வாங்குறது தெளிவாக இருந்துமே ஏன் மேலிடம் வந்து இப்போ அவரை மாற்றணும்? 20% ஓட்டு உள்ளே வருதுங்கிறதுக்காக 11.4% வாக்கு எடுத்து அண்ணாமலையை மாற்றிட்டாங்க. இந்த 20% ஓட்டுக்காக தான் மாற்றுறாங்க, எடப்பாடிக்காக தான் மாற்றினாங்க. எடப்பாடிக்காக தான். இப்போ அண்ணாமலை நீ எனக்காக மாற்றினீங்கல்ல, அவர்கிட்ட வந்து 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்குவோன்னு அவர் அண்ணாமலை இருக்கிறார். ஆனால் இப்போ அண்ணாமலையோட அடுத்த பிளான் என்ன சார்? அவர் என்ன அடுத்து பண்ணலாம் இருக்குன்னு அமைதியாகவே இருக்காரு. இது எடப்பாடி என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டம். இப்போ 26 அவர் வந்து தேர்தலில் போட்டிடுவாரான்றது ஒரு டவுட்டு தான். கட்சி முதல்ல சீட் ஷேரிங்கில் அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். தன்னோட 11.4 ஒன் டைம் ஓட்டாக போயிடக்கூடாது, எடப்பாடி அந்த சீட்டை குறைஞ்ச சீட்டு கொடுத்து அந்த ஓட்டை கையில் எடுத்துடக்கூடாதுங்களா அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். ஆனால் நயினார் வந்து ஏற்றுப்பார்ல சார்? நயினார் வந்து மாநில தலைவர் ஆக்குறாங்க, அவர் வந்து ஏடிஎம்கே கூட சுமூகமான உறவில் இருக்கணுன்றதுக்காக நயினார் தலைவராக கொண்டு வராங்கும் போது அது கரெக்டான ஷேரிங். நயினார் கூட்டணிக்காக தான் இருக்கிறாரு, நயினார் மேலே எந்த ஃப்ளாவும் இல்லை, கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. பட் சீட்டு முடிவு பண்ணுறது மேலிடம் தான் முடிவு பண்ணும். நயினாரும் அவர் தலைமையில் இருக்கும்போது குறைஞ்ச சீட்டு போகுதுன்னா சொல்ல போகிறாரு. ஆனால் இப்போ நம்ம தேமுதிக பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அது திமுக கிட்ட போகுமான்றது ஒரு சந்தேகம் இருந்தாலுமே, சமீபத்தில் அவங்க வந்து ஜெயலலிதாவோட புகைப்படத்தை வந்து அவங்க பிரேமலதாவுடைய சகோதரர் வந்து வெளியிடுறாரு. அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது. ஒரு பக்கம் கேசி வீரமணி போய் சந்திச்சிருக்காரு. அப்படின்ற கண்டிச்சத்தில் தேமுதிகவும் அதிமுக கூட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை தம்பி. அவங்க அரசியலே முடிஞ்சு போகும் அதிமுகவோட போனால். ஏன்னா 10.5 எதிர்த்தது பிரேமலதா மட்டும்தான். அதனால் 2021 பிரேமலதா யாரும் கூட்டணியிலே வைக்கல. 2024 பாமக வராதனால வேறு வழி இல்லாமல் தேமுதிக கூட்டணியில் சேர்த்தார். இப்பவும் பாமகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கறது தான் அவர் விருப்பப்பட்டார். அதனால் கேள்வி கேட்டதும் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டே இல்லைன்னு கோபப்பட்டார். அறிவு நாணயமற்ற செய்கிறதில் கில்லாடி அவர் கோபப்பட்டார். அதற்கு பிறகு பாமக உடஞ்சதுனால ஒரு அறிக்கை கொடுத்தாரு. சரி, இவர் கூட வந்தாருன்னா ஒரு சீட்டாவது ஜெயிக்குமா தேமுதிகவுக்கு? ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்கா? அவர் 1 இயர் ஓட்டை வச்சுருக்கிறாரு. 10.5 கொடுத்தனால அவர் மேலே பற்றுதல் உள்ள 1 இயர் ஓட்டை வச்சுருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் சேலம், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 36 தொகுதியில் ஸ்டாலினோட இண்டிவிஜுவலாக பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எதனால் பெரிய தலைவர்? எம்ஜிஆர் ஆலையா, ரெட்டலை ஆலையா, ஜெயலலிதாவாலையா? நான் சைதை துரைசாமி அண்ணனும் கேசி பழனிசாமியும் கோவப்படக்கூடாது. சைதை துரைசாமி அண்ணன் மேலே எனக்கு மிகுந்த மதிப்பு கொண்டவர், எம்ஜிஆர் பக்தர் தான். ஆனால் எடப்பாடி இங்கே இந்த 36 தொகுதியிலையும் ஸ்டாலினோட மேலே இருக்குது. காரணம் 1 இயருக்கு 10.5 கொடுத்தாங்கிறது தான். இது வந்து சாதாரண அந்த ஊரில் உள்ள மக்களுக்கே தெரியும். 10.5 தான் அவருக்கு அந்த பாதிப்பும் ஏற்பட்டது. முக்குளத்தருடைய ஓட்டுகளும் வரலை. அது பாதிப்புங்கிறது இன்னொரு ஆங்கிள். பலம்ங்கிறது 36 தொகுதிக்குள்ளே அவருக்கு வந்திருக்குங்கிறது உண்மையா இல்லையா? ஆமாம், உண்மைதான் சார். சரி, இந்த 36 தொகுதிக்குள்ளே உள்ள அந்த 1 இயர் வாக்குகளும் மற்ற தொகுதியில் உள்ள இவருக்கு கிடைச்ச 1 இயர் வாக்குகளும் 10.5 ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன தேமுதிகவுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? எப்படி போடுவாங்க? அதுதானே இப்போ கடலூரில் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில் எடுத்த ஓட்டும், சிதம்பரத்தில் எடுத்த ஓட்டும், விழுப்புரத்தில் எடுத்த ஓட்டும் கடலூரில் தேமுதிக எடுக்கலையே. அப்போ எப்படி தேமுதிக இவரை நம்பி ஜெயிக்க முடியும்? இவர் பாஜக கூட இருக்கார், கிறிஸ்டின் முஸ்லீம் வராது, ஒரு திருமாவளவன் எதிரணியில் இருக்கார், பரையர் ஓட்டு வராது. அப்போ இவரை நம்பி தேமுதிக எப்படி ஜெயிக்கும்? இது தேமுதிக இப்போ சுதீஷுக்கு தெரியாதா? பிரேமலதா விஜயான் தெரியாதா? விஜயபிரபாரனுக்கு தெரியாதா? இவரை ஒரு ஆப்ஷனாக காட்டி திமுகவை ப்ரியாரிட்டியாக வச்சு திமுக கூட்டணியில் போக தான் அவங்க பார்ப்பாங்க. அங்கே போய் ஓட்டு நம்ம வந்து சீட் அதிகமாக கேட்டு கூட வாங்கலாம். நம்ம இவர் ஒரு ஆப்ஷனை வச்சு ஒருவேளை தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் போச்சா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சீட்டு குறையும் இல்லை சார்? ஆல்ரெடி கூட்டணி கட்சிகள் அதிகமாக சீட்டு வாங்கணுன்றதான் எதிர்பார்ப்பாங்க. திமுக தன்னோட சீட்டை குறைச்சிக்கிட்டு தேமுதிக கொடுக்கலாமே, மற்றவங்களுக்கு கொடுத்ததுக்கான திமுக தயாராக இருக்குது. திமுக கொடுக்கலாமே நான் சொல்கிறேன். ஓகே சார், தேமுதிக ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. விஜய் என்ன சார் 26 பண்ண போகிறாரு? விஜய் 24 பலத்தை காட்டியிருக்கணும், விக்கிரவாண்டியில் காட்டியிருக்கணும், ஈரோடு கிழக்கில் காட்டியிருக்கணும். 26 அவர் பலம் காட்ட தான் அவருக்கு வழி. பலம் காட்டாத ஒருத்தர் வந்து தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவரை காட்டி பிஜேபியை வந்து எடப்பாடி மிரட்ட முடியாது. அப்படி ஒரு எண்ணம் பிஜேபிக்கு, அப்படி ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருந்தால் அது அவரை வந்து ஒரு 65% இடத்துல 3ஆவது இடம் தள்ளிடுவார் அண்ணாமலை.
அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாது, பிரிக்க சதிங்கிறாரு. நாம தான் அதில் ஸ்கோர் பண்ணுறோம். இந்த பேட்டில் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி அண்ட் மிதுன் பழனிசாமிங்கிறதுல நம்ம ஜெயிக்கிறோனால இனிமே இதை சொன்னால் அது நமக்கு கிரெடிட் ஆயிரும்னு அதை சொல்லாமலே இருக்கிறாரு. பயந்து போய் சொன்னது ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, ஆர்டி டீம், எங்கள் டீம் பெரிய டீம். அப்போ அவருக்கு நாங்கள் சசிகலா விஷயத்தில் நாங்கள் ஜெயித்ததெல்லாம் தெரியும். அதே மாதிரி நம்ம பிஜேபியை விட்டுட்டோம்னா அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுனால சீமானை பற்றி தொடர்ந்து துக்ளக் எழுதக்கூடிய ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி மாற்றுக்கான மக்கள் விரும்புகிறாங்கன்னு, மரம் ஏறுறவங்களையும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களையும் மக்கள் விரும்புவாங்கன்னு, ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னு, மாற்றத்தை உலகம் ஃபுல்லாக மக்கள் விரும்புகிறாங்கன்னு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அண்ணாமலை, நாம் தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு இடத்த என்னன்னு காணிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆர்டி டீம் எல்லாரும் சேர்ந்து சீமான என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா இவர் வந்து ஒரு 65% இடத்துல 3வது பேர் வருங்கிற அச்சம் அவருக்கு வந்துட்டு, அதனால தான் அவர் என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் எப்படி வராருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ சீமான் வந்து கூட்டணி ஏற்றுப்பாரா சார்? சீமான் கூட்டணி ஏற்றுக்கக்குள்ள வாய்ப்பு இல்லை. அவர் தனித்து தான் போட்டுட்டு இருக்கிறாரு. ஒருவேளையில் சீமானை ஏற்றுக்கிட்டாருன்னா தன்னோட அரசியல் முடிஞ்சு போகும்னு எடப்பாடி அச்சப்படுறாரு. அந்த அளவுக்கு வந்து பலம் சீமானை கண்டு பயப்படுறாரு. சீமானை கண்டு எடப்பாடி பயப்படுறாரு. இதை நீங்கள் ரீலாட்டே போட்டு விடுங்க. அப்படி போட்டு சீமானை கண்டு எடப்பாடி பயப்படுறாரு, சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் 65% இடத்துல நம்ம 3வது பேருமன்னு எடப்பாடிக்கு ஒரு அலறல் இருக்கு. மோடி வந்து சீமான் எப்படி சிஎம் கேண்டிடேட் ஏற்றுப்பாரு? மோடி எப்படி சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுவாருன்னு நான் சொன்னது கரெக்டாச்சு. அது மாதிரி இதுவும் கரெக்டாக ஆயிருமோன்னு எடப்பாடி பதறாரு. அப்படி இருந்தாலுமே சார் இப்போ ஒரு மோடி ஒரு வேளை தமிழகத்தில் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பேச அண்ணாமலையை பார்ப்பாரு, அடுத்து கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்ப்பாரு. ஆனால் சீமானை கொண்டு வருவான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு எடப்பாடி அதில் அலறாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, அது பிரச்சனையே இல்லை. எடப்பாடி அலற வச்சுட்டோம். அதில் புரியுதா உனக்கு? ரவீந்திரன் துரைசாமி அப்படி பண்ணிடுவான்னு, ரவீந்திரன் துரைசாமி, அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாம் இப்படி பண்ணிடுவாங்கன்னு எடப்பாடி அலற வச்சுட்டோம். ஏன்னா எடப்பாடி யார் வேணாலும் எங்கள் கூட்டணியில் வருவான்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம் சார். அப்புறம் பிஜேபி எங்களை பிரிக்க முடியாது, சிலர் பிரிக்க சதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாருன்னா யாரை சொல்கிறாரு? யாரப்பா சொல்கிறாரு தம்பி? யாரை சொல்கிறாரு சொல்லுங்க? உங்களை தான் சார். அப்படின்னு என்ன தம்பி? தம்பி வந்து தம்பி தாமரக்கனி, அரசியலில் வந்து முடிவெடுக்கிறவன் வந்து என்ன பண்ணுறாங்கிறதான் மேட்ரு. நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போ நீங்கள் வந்து 2 விஷயம் சொல்கிறேன். 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதாமையார் வந்து விஜயகாந்த் கூட்டணி சேரணுங்கிற எண்ணமே கிடையாது ஜெயலலிதாமையாருக்கு. நான் கலைஞர்கிட்ட போய் கலைஞரை வந்து அரசியல் ரீதியான மிரட்டல் வேலையில் பார்த்தேன். ஜெயலலிதாமையாரும் விஜயகாந்த் சேர்ந்து உங்களுக்கு 40 பேரும் தலையே போயிரும்ட்டேன். அப்போ நீங்கள் ராமதாஸை ஜெயலலிதாட்ட தள்ளி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேணால் ஒரு கை போயிடலாம், 4 விரல் போயிடலான்னு. அவர் வந்து ராமதாஸை ஜெயலலிதா மடியில் கட்டிட்டார். ராமதாஸ் ஹீரோ ஆகிட்டார். ஜெயலலிதாவுக்கும் தேமுதிகவும் கூட்டணியே வரல. ஒரு வேளையில் வந்தால் நம்ம 40 தோத்துருவோன்னு கலைஞர் பயந்து ராமதாஸை ஜெயலலிதாட்ட அனுப்பி வச்சு 27 ஜெயித்துட்டார். அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு விஜயகாந்துக்கு திருமாவளவன் சேர்க்கிற எண்ணமே கிடையாது. ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். இந்த மாதிரி விஜய் மாதிரிலாம் அவர் சந்தர்ப்பவாதம் பண்ணலை. விஜய் மாதிரிலாம் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணலை. ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு அடிச்சிட்டாரு. இவர் திருமாவளவன் பிடிக்கிற அன்புமணி ராமதாஸ் இப்படிலாம் பலகீனமாக இருக்கார் கூட்டணிக்காக. அவர் ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு விஜயகாந்த் அடிச்சிட்டார். ஆனால் நான் என்ன சொன்னேன், சண்முகன்னு ஒரு முக்குளத்தூர் சமூக நண்பர் மூலமாக தினமலர்னு ஒரு ஹெட்டிங் அடித்தேன். 30 தொகுதிகளில் அதிமுக 3வது பேரும் விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தான்னு பயந்துட்டாங்க. ஜெயலலிதா, நடராஜன், சசிகலா எல்லாரும் அள்ளி பிடிச்சி சீமானுக்கு வள்ளி பிடிச்சி திருமாவுக்கு 8 சீட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பேர் சேர்ந்து இன்னுமே பெருசாக வெற்றி பெறலையா சார்? அது வேற விஜயகாந்த் அதே திருமாவளவன் இருக்கும்போதும் நான் சொன்னது 2006 தம்பி. இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி மேலே வரணும். 2006ல் விஜயகாந்த் திருமாவை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு வேளையில் சேர்த்து எடுத்துருவாங்கன்னு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் ஜெயலலிதா பதறிட்டு போய் திருமாவளவன் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி 2009ல் ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்க்க தயாரில்லை. சேர்ந்துட்டா நம்ம அழிஞ்சிருவோமோன்னு சேரக்கூடாதுன்னு ராமதாஸை ஜெயலலிதா சைடு தள்ளி விட்டுட்டாரு கலைஞர். இப்போ உனக்கு புரியுதா? அது புரியுது. அதே தான் மோடி சீமானை சொல்கிறாரா, அண்ணாமலையை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாருங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை.
ஒரு வேளையில் மோடி, அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ரவீந்திர துரைசாமிலாம் சொல்லி சீமான சீஃப் மினிஸ்டராக சொல்லி சீமான அதை சம்மதிச்சிட்டாருன்னா நம்மளோட அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சொன்ன மாதிரி முடிச்சு வச்சிருவானுன்னு அச்சப்படுறாரு. இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்தில் பல்வேறு இடங்களில் வந்து இன்னும் நம்மக்கிட்ட கூட்டணி கட்சிகள் வரப்போகுது, திமுகலேருந்து கூட சில கூட்டணி கட்சிகள் வந்து நமக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறாரு சார். பல்வேறு இடத்துல பிரச்சாரமே அவர் பொய் சொல்கிறாருன்னு வச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி தான் 2024 பொய் சொன்னார். நான் சொன்னேன் 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடியோட சேர மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். கடைசியில் என்னாச்சு? 1% பலமாட்டு இவர் 2021 இவங்களால் கலத்தி விட்டப்பட்ட வன்னியர் ரிசர்வேஷன் இஷ்யூவில் கலத்தி விடப்பட்ட தேமுதிகவை 5 சீட்டு கொடுத்து சேர்த்துக்கிட்டாரு. இப்பவும் அவர் சொல்லுவார். சொல்கிறனால என்ன ஆகிப்போச்சு? அது அவருக்கு நம்பிக்கை. சொல்லிட்டு தான் இருப்பார். 24லையும் நான் தான் பிரதமரை முடிவு பண்ணுவேன்னாரு. அது சொல்ல அவர் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பெருசாக அர்த்தம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை தம்பி. ஏன்னா திண்டுக்கல், ஈரோடு கிழக்கு திண்டுக்கல்னாரு. நீங்கள் ஈரோடு கிழக்கில் நாங்கள் கணிசமாக ஓட்டு எடுப்போம்னு சொன்னோமே இன்றைக்கி வெற்றி பெறுவோம்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு கொடுக்கலாம். சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னாங்க. அப்போ ஏதாவது ஒன்று சும்மா சொல்லுவாங்க அவங்க. அதுக்கு ஒன்றும் பெருசாக அர்த்தம் கொடுக்காண்டா. 20% ஓட்டை வச்சுக்கிட்டு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாமல் ஈரோடு விக்கிரவாண்டியில் நிற்க முடியாமல் ஈரோடு கிழக்கில் நின்னா சீமானுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு ஓடி போனவரை வச்சு நம்ம என்ன தம்பி பெருசாக பேசுறதுக்கு இருக்குது? நான்லாம் டேட்டாவோட தான் தம்பி பேசுவேன். ஓகே சார். இப்போது நம்ம விஜயை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார். இப்போது ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துகிறாரு சார். அந்த மாநாட்டில் ஆட்சியிலையும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் திமுகவுடைய கூட்டணியில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. இப்போ 2வது மாநாடுமே நடத்துகிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் பெருசாக கூட்டணி கட்சிகளை விஜயை நோக்கி போலையே சார். பலம் தெரியாத நம்பி போக மாட்டாங்க தம்பி. உன் கையில் 100 ரூபா இருந்தாலும் தம்பி நீ 50 ரூபா கடன் கொடுக்க முடியும். உன் கையில் வந்த ஓட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அபிமானம் ஓட்டு அல்ல. அபிமானம் ஓட்டு அல்ல. கூலிப்படம் இன்னைக்கு பெரிய வெற்றி பெற்றிருக்குது. பெரிய அளவுக்கு இன்னைக்கு வசூல் போகுது. ஆனால் சீமான் சில பேட்டியெல்லாம் கொடுக்க பார்த்தாருன்னா அது அபிமான ஓட்டு அல்லங்கிறதுல தெரிஞ்சுட்டு தானே சீமான் விஷயங்களை பண்ணுறாரு. ஸோ சினிமா ரசிகர்கள் வேறு, வாக்கு வங்கிங்கிறது வேறு தம்பி. ஆனால் கூட்டம் அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 8-9 லட்சம் பேர் அந்த முதல் கூட்டத்தில் வந்தாங்க. அதையே ஒரு ஓட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. கூட்டணி கட்சிகளுக்குமே அழைப்பு விடும்போதும் எங்ககிட்ட இத்தனை சதவீதம் ஓட்டுகள் இருக்குது, ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீம் ப்ரொமோட் பண்ணுறாங்களே சார். அதை அப்படி தான் ப்ரொமோட் பண்ணி படத்துக்கான ஒரு வசூலுக்கு அதை பண்ணிக்கலாமே தம்பி. ஜனநாயகம் படத்துக்காக சொல்லுங்கள். ஆமாம். மற்றபடி ஓட்டு விழுந்தாதான் ஓட்டு, விழுந்தாதான் ஓட்டு. இப்போ கருத்து கணிப்புலலாம் முன்னே நல்லா விஜய்க்கு இருக்குங்கெல்லாம் விஜய் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்கிறதுக்கும் ப்ரூஃப் கிடையாது, நல்லா இருந்தது இறங்குங்கிறதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. இதெல்லாம் காற்றுல பறந்து அப்படி காணாமல் போகக்கூடிய விஷயம் தம்பி. சீமான் எடுத்த 8.3ங்கிறது காங்கிரீட்டாக விழுந்த ஓட்டு. விஜய்க்கு என்ன ஓட்டு விழுங்கிறது 2026 தெரியும். அவர் 26 அவர் எடுக்க ஓட்டால் யார் பாதிக்கப்பட போகிறாருங்கிறது 26 ரிசல்ட்டில் தான் தெரியும் தம்பி. இல்லை, இப்போ நீங்கள் 26 ரிசல்ட்டு தான் நமக்கு பாதிப்புன்னு தெரியும். ஆனால் இப்போவே என்னன்னா விஜயால் திருமாவளவனுக்கும் பாதிப்பு ஏற்படும், சீமானுக்கும் பாதிப்பு ஏற்படும்ன்றது தான் கருத்து. இளைஞர்களுடைய ஓட்டு அதிகமாக விஜய்க்கு போகும் அப்படின்றதான் சார் ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு கற்பிதம் தம்பி. விஜய் அருந்ததியர்களுக்காக நிற்கிறாரு. சீமான் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நிற்கிறாரு. அப்போ பறையர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு சீமான் 8லேருந்து 16 ஆக்கி 17 கொண்டு போகும். சீமான் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றணும்னு சொல்கிறாரு. என்னன்னே விஜய்க்கு அது தெரியல. சீமான் இது ஆணவ கொலைக்கு எதிராக நிற்கிறாரு. சீமான் தமிழ்ல இருந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு சொல்கிறாரு. விஜய் அங்கெல்லாம் படம் ஓடாதுன்னு சொல்லிட்டு சந்தர்ப்பவாதியாட்டு, அரசியல் வியாபாரியாட்டு, பச்சைவந்தியாட்டு அதை பற்றி பேசாமல் இருக்கிறாரு. சீமான் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசுகிறான், பிராமணன் விடமாட்டான்னு நினச்சி விஜய் பயந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களோட தமிழரெல்லாம் அஜித்துக்கு எதிராக சினிமாவில் தானா? அப்போ நீங்களே உங்கள் பொழப்பே ரஜினி ரசிகர்னு சொன்னீங்க. பொழப்புக்கு ரஜினி படத்தை தேடி வசூலை தேடினீங்க. அப்புறம் எம்ஜிஆர் ரசிகர்னு சொன்னீங்க. பக்கா பிழைப்புவாதி ப்ரோ விஜய் ப்ரோ. நீங்கள் பிழைப்புவாதி ப்ரோ, பிழைப்புவாதி ப்ரோ. அப்போ பக்கா பிழைப்புவாதிங்கிறது சீமான் விஜய் கம்பேரிசனில் சீமான் துணிஞ்சு நிற்கிறான், தெளிவாக மனசில் பட்டதை பேசுகிறான்னு சீமான் இமேஜ் ஏறி கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு ஓட்டு ஏறின மாதிரி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் பிழைப்புவாதின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பிழைப்புவாதியோட கொள்கைவாதியான்னு கொள்கைவாதிக்கு ஓட்டு வரலாமே. அது ரிசல்ட்டில் தானே திருப்பி தெரியும். நீங்கள் இந்த கட்சியை தொடங்காததுக்கு முன்னாடி நீங்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை இப்போ சீமான், தமிழக வெற்றி கழக தலைவர் நீங்கள் சந்தித்தது உண்மைதானே சார்? இன்னும் சந்திப்பு என்ன சார் நடந்துச்சு? என்ன சந்திக்கணும்னு விஜய் சீமான்ட்ட சொன்னது உண்மைதான். மற்றபடி சீமானும் விஜயும் சந்திச்சாங்க. அதில் சீமான் விஜய் தன்னை சிஎம்மாக சொல்லுவார்னு எதிர்பார்த்தாரு. விஜய் அதில் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சதும்
அவர் பெரியாரை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பித்ததும் தமிழ் தேசிய அரசியலுக்கு இது எதிர்ன்னு கருவாட்டு சாம்பாருன்னு அடித்தார். தம்பி பலம் நிரூபிக்காத ஒன்றை நம்பி யாரும் வரமாட்டாருன்னு சொன்னார். அதுக்கு முன்னே 2 பேரும் சந்தித்தது உண்மை தான், பேசுனது உண்மை தான். இது திருமாவளவன் விஷயத்தில் இதுதான். திருமாவளவனை விஜய் சிஎம்மாக சொல்லுவாருன்னா திருமாவளவன் திமுக விட்டு வெளியே வருவார். நானே திருமாவளவன்ட்டு சூர்யா ஹாஸ்பிட்டலில் பேசும்போது, அண்ணா என்னமே நீங்கள் வெற்றி பெறராக இருக்கிறீங்க, என்னமே நீங்கள் ஒரு அணியை விட்டு வெளியே வரணும்னா நீங்கள் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக தான் வரணும்னு சொன்னேன். அது ராமதாஸ் சொன்னாலும் சரி, சீமான் சொன்னாலும் சரி, விஜய் சொன்னாலும் சரி, சிஎம் கேண்டிடேட்டாக வெளியே வாங்கன்னு சொன்னேன். மற்றபடி வெற்றி கூட்டணியில் இருக்கணும் தான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அவர் அப்படி தான் இருக்கிறாரு. இதே தான் பிரச்சனை. பலம் நிரூபிக்காத விஜய் வந்து தனக்கு பலம் இருக்கதாட்டு காட்டுனா பலம் நிரூபித்த யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. பல நிரூபித்த நானும் பல நிரூபிக்காத நீயும் ஒன்னான்னு தான் கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த கேள்வி அது கேள்வி வரத்தான் செய்யும். இது ஆதவர்ஜினாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அட்டுகளாக இருக்காங்க, புரிய மாட்டேங்க. இதே சார் அடுத்த கேள்வி தான் கேட்கலான் இருந்தேன். இப்போ ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக செயல்படுறாரு. ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, புஷியானத்துக்கும் ஒரு பிரச்சனை, ஜான் ஆரோக்கியசாமி ஆதவர்ஜினா இவங்க 3 பேருக்குள்ளேயுமே ஒரு கிளாஷ் இருக்குது. அது வந்து விஜய் கிட்ட சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மையாக? என்ன இது இருந்தாலும், என்ன கோல்மால் இருந்தாலும் குல்மால் இருந்தாலும் விஜய் தான் முடிவு. அது நல்லதோ கெட்டோட விஜய் தான் காரணம். அது விஜய் தான் அதை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ இந்த விஜயோடைய அந்த பூத் கமிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றது பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது. சரியான முறையில் அந்த பூத் கமிட்டி வந்து அமைக்க முடியல அப்படின்றது தெரிஞ்சுது. இதுக்கு முழு காரணம் புஷியானது தான். ஒரு போர்வையை, அதாவது ஒளிமுறைவாக இருக்க ஒரு முறைவாக இல்லை அப்படின்றதான் சார் காமிச்சிருக்காங்க. புஷியானந்த் இல்லைன்னா விஜய் அமைப்பே இல்லை. புஷியானந்த் தான் உருவாக்கினான்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அது தாய் தந்தை எல்லாம் புஷியானந்த் தான். ஒரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவரை பொதுச் செயலாளராக போட்டதுக்கு விஜய் ப்ரோவை மனசார சமநீதி காவலராட்டு விஜய் ப்ரோவை நான் பாராட்டுறேன். சமூக நீதி காவலராக ஒரு விஸ்வகர்மாவை பொதுச் செயலாளராக போட்டது மனசார அதெல்லாம் பாராட்டணும் தம்பி. நாளைக்கு விஜய் கொஞ்சம் ஓட்டு எடுத்தாருன்னா மோடி கூட வருவார்னா நம்ம அதை எடுத்து கொண்டு போயிடணும். எந்த இடத்த நம்ம விஜயை நம்ம வெறுக்கிறோம்னா சிஏ எதிர்ப்புன்னு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் மோடிக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீங்களா, அதைத்தான் எதுக்குறோம். அதே காழ்ப்புணர்ச்சி உள்ள உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் 26 தனிச்சு நின்று எடுக்கக்கூடிய ஓட்டை சீட்டாக்கணும்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்து நிற்பான். அவனுக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் மோடி கூட தான் வந்து ஆகணும். 98 தோற்று போனவங்கலாம் வாஜ்பாய் தலைமையில் வந்த மாதிரி மோடி தலைமைக்கு தான் விஜய் எடுக்கிற ஓட்டை கொண்டு வந்து ஆகணும். இல்லை சார், மோடி தலைமைன்றீங்க. அவர் வந்து ராகுல் காந்திக்கு கண்டன அறிக்கை தெரிவிக்கிறாரு சார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ராகுல் காந்திக்கு வந்து கண்டன அறிக்கை தெரிவிக்கிறாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நான் சொன்னது தம்பிக்கு புரியல. 26 எடுத்த ஓட்டை கொண்டு எங்கே போவாருன்னு கேட்டேன். 39 சீட்டு திமுக காங்கிரஸ் ஜெயித்துட்டு இருக்காங்க. அவங்க ஜெயித்து அவங்களுக்கு வந்து கூட்டணி தேவையில்லை. அப்போ நீங்கள் தோற்று போனவங்கெல்லாம் வாஜ்பாய் தலைமையில் ஒன்றா சேர்ந்து பாமக, நான் தான் அந்த அலையன்ஸை ஏற்படுத்தி விட்டேன். எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு. எஸ், நாம தான் பண்ணணும் அதை. இது மதிமுக, பாஜக, இவர் சுப்பிரமணியசாமி, வாழப்பாடு ராமூர்த்தியெல்லாம் ஜெயலலிதா தலைமையில் தோற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஜெயித்தாங்கல்ல. அதே மாதிரி தோற்றவங்கெல்லாம் மோடி தலைமையில் 2029 வரும்போது விஜய் என்ன ஓட்டு இருக்குதோ அந்த ஓட்டுக்கு தக்கன எம்பி சீட்டை கொடுக்கறதுக்கு நம்ம விரும்புகிறோம். அதெல்லாம் விஜயை நம்ம we cannot do and undo things. நீங்கள் பண்ணக்கூடிய ராங் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பண்ணக்கூடிய டகால்ட்டியும் தான் நான் அடிக்கிறேன். நீங்கள் 26 ஒரு ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஓட்டை நாளைக்கு மோடி தலைமையில் கொண்டு வந்து தான் நீங்கள் அதை சீட்டாக மாற்ற முடியும். இப்போ அதுவரை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்க. சார், கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர் எப்படி சார் மோடிக்கிட்ட வருவார்னு நினைக்கிறீங்க? அல்லனா அதோட ஒரு கமல்ஹாசன் மாதிரி எங்கேயாவது ராஜ்யசபா வாங்கிட்டு போக வேண்டியது தான், அதோட முடிஞ்சு போவார். இல்லை சார், நீங்கள் சமூக நீதி தலைவர்னு விஜயை சொல்கிறீங்க சார். கவினுடைய கொலை உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணவ கொலையாக நடந்துச்சு. ஏன் சார் அவர் வந்து போகலை அந்த இடத்துக்கு? என்ன காரணம் சார்? நீ சமூக நீதி தலைவர் நான் சொன்னது ஒரு விஸ்வகர்மாவை பொதுச் செயலாளராக போட்டதை மனசார பாராட்டுறேன். கவின் மேட்டரில் வந்து அவர் போட்டால் அந்த ஆணவ கொலைக்கு ஆதரவான சமூகங்கள் ஓட்டு தனக்கு வராதுன்னு அச்சப்படுறார். அப்போ இதில் என்ன சார் வந்து சமூக நீதி அவர் வந்து பேசக்கூடியது கரெக்டாக சார்? தலைவராக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி. அஜித் வீட்டுக்கு சென்ற விஜய் ஏன் கவினோட வீட்டுக்கு போகலன்றதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இது நீ சொல்கிறது நியாயமான இது தான். நான் சமநீதினி பாராட்டினது ஒரு விஸ்வகர்மா புஷியானந்த போட்டதை நான் மனசார பாராட்டேன். இது போகாததுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தேவேந்திர குல வேளாளர் பறையரெல்லாம் ஏமாளிங்க, சினிமா பார்த்து ஓட்டு போடுவார்னு அவர் தப்பாக நினைக்காரு. யாரும் ஏமாளி கிடையாது, எல்லாத்துக்கும் விஷயம் தெரியும். அப்போ இதில் ஒருவேளை விஜய் வந்து போகலையா இல்லை விஜய் தடுக்கப்பட்டாரா சார்? சார், தீப்பந்தம் ஏற்று தீண்டாமை ஒளின்னு சொல்லக்கூடிய விஜய் மேல்பாதிமங்கலம் திரௌதியம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக பேசலை, பறையர் இடஒதுக்கீட்டுக்காக பேசலை, எதுவுமே அவர் பேசலைன்னு சொன்னால் பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியரெல்லாம் சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்கன்னு இந்த மக்களை வந்து ஆணவ கொலையெல்லாம் நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் இவ்வளோ பேசுனதுனால கவினுக்கு அப்பாவையோ தாத்தாவையோ கூட அந்த மாநாட்டில் கூட்டிகிட்டு வரலாம். மாநாட்டுக்கு ஏதோ ஒன்று நடக்கலாம், ஒரு யூகம் அப்படின்றீங்க. வரக்கூடிய 21ஆம் தேதி மாநாட்டில் கூட்டணி கட்சியெல்லாம் அறிவிக்கிறதா சொல்கிறாரு சார். எந்த கூட்டணி சார் அவர்கிட்ட போகுது? எந்த கட்சி போகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யார்? விஜய்
வரக்கூட நடக்க போகிற மாநாட்டு சொல்லியிருக்காரா? ஆமாம் சார், ஒரு தகவல் இந்த மாதிரி மாநாட்டில் வந்து அவருடைய கூட்டணி கட்சிகள்லாம் அறிவிக்க இருக்கிறாரு அப்படின்னு. பலம் நிரூபித்த யாரும் அவரோட கூட்டணி போக மாட்டாங்க. ஏன் சார் ஒரு 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 ஸ்டாரு அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்கும் போது அது எப்படி சார் போகாமல் இருப்பாங்க? இப்போ அவர் என்னென்னா ஜானாரிக்கு சாமி என்ன பார்த்தா காப்பி அடிக்கிறாரு. சொந்தமாக மூளை கிடையாது அவருக்கு. காப்பி மன்னன் தான், காப்பி கேட்டு தான். மாற்ற முன்னேற்ற அன்புமணி அது ஒபாமா அந்த இதை தான் நான் காப்பி அடித்து இதை பண்ணார். அப்போ மாற்ற முன்னேற்ற அன்புமணி மாதிரி ஏன் இன்னும் பிராண்ட் பண்ணலை விஜயை? மாற்ற முன்னேற்ற அன்புமணி மாதிரி விஜய் ஏன் பிராண்ட் பண்ணலை? மக்கள் விரும்பும் முதல்வர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களே சார், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படின்னு. அதே விஜய் வந்து காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான நிலைப்பாட்டை ஏன் எடுக்கலை? அவருடைய ஆதாயம் தேவைப்படுது சார். ஏதோ சபார்டினேட் ஆட்டோ அல்லது காங்கிரஸ் வெளியே வரமாட்டாங்களோன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கணக்கு பலம் நிரூபிக்காமலே நம்மளை சிலர் ஏற்றுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். ரஜினியை பலம் நிரூபிக்காமலே 5.5% வாக்கெடுத்த டிடிவி ஏற்றுக்கிட தயாராக இருந்தாருன்னா அவருக்கு திமுக ட்ரெடிஷனல் எதிரி. இன்னும் அவர் கடந்த காலத்தின் கைதியா பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் டிடிவி தினகரன், பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் டிடிவி தினகரன், பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் டிடிவி தினகரன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அதெல்லாம் கதை முடிஞ்சு போச்சுங்கிறதும் ஸ்டாலினுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு இல்லைங்கிறதும் தெரியாத பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் டிடிவி தினகரன். சரி, அவர் கதையை முடிச்சுட்டு போகிறார். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதை கேட்காம தான் அவர் கதை முடிஞ்சுது. பட் அன்னைக்குள்ள அந்த காலகட்டத்தில் 5.5%ங்கிற அந்த வாக்கை அவர் வச்சுருந்த போது அவருக்கு திமுக கூட சேர முடியாது. எடப்பாடிக்கும் அவருக்கும் விரோதம். அப்போ ரஜினியை சீமா சொல்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தார். 3.7% வாக்கு வச்சுருந்த கமல்ஹாசன் ரஜினியை சிஎம்மா சொல்கிறதுக்கு தயாராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் திருநாக்கரசனை ரஜினி ஒரு ஆப்ஷனாக காட்டி 10 சீட்டு வாங்கிட்டார். தமிழிசை அம்மையார் தப்பாக பொலிட்டிக்ஸ் பண்ணி இதாக போனாங்க. நான் அப்போ சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அந்த ஒரு அந்தஸ்து விஜய்க்கு இல்லை. நீ கட்சி ஆரம்பித்து மாநாடு கூட்டியும் 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்களை இது பண்ணலை, இது வரைக்கும் தேடி வரல. அன்புமணி ஒரு இதில் சொன்னது ஒரு ஆப்ஷனாக காட்டுறாருன்னு எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாருன்னு எடுத்துக்கலாம். பட் அவங்களும் வந்து பலம் நிரூபிக்காதவங்களை ஆப்ஷனாக தான் காட்டுறாங்க. ப்ரியாரிட்டி வேறு. அப்போது ஒருவேளை ஓபிஎஸ் வந்து இப்போ தான் சார் சிஎம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து டிவிக்கு விஜய் கூட ஒரு நல்ல போக்கில் இருக்கலாம், விஜய் கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தலான்னு கூட தகவல் வந்துச்சு. ஆனால் திடீர்னு சிஎம் சந்திச்சதுக்கப்புறம் அது அப்படியே முழுமையாக நின்றுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் திமுகவில் இணைவாரா இல்லை அவர் ஒரு அமைப்பாக வந்து அங்கே இப்போ சப்போர்ட் கொடுப்பாரா சார்? அவர் இன்னும் முடிவெடுக்கலை. அவருக்கு டிமாண்ட் இருக்குது. 13% ஓட்டு அதிமுக அடி வாங்குறதுக்கு அவர் தான் காரணம். அதுக்குள்ளே முக்கியத்துவம் அவருக்கு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். இல்லை சார், இப்போது அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர், அவர் போய் திமுகவில் இணைஞ்சாங்கன்னா அதிமுக ஏற்றுப்பாங்களா சார்? அவருக்கு அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி. கருத்து பார்வையற்றவர்களும் முட்டாள்களும் கடந்த காலத்தின் கைதிகளும் அட்டு பீஸுகளும் தான் திமுக அதிமுகன்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அப் டு டேட் ஆகாத கடந்த காலத்தின் கைதிகள் தம்பி. அதைத்தான் நான் சொன்னேன் இல்லையா? சேலத்தில் 38%, சிதம்பரத்தில் 37%, விழுப்புரத்தில் 35-36%, கள்ளக்குறிச்சியில், நாமக்கல்ல. எப்படி இந்த ஓட்டு வந்து இந்த ஓட்டு ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கிடையாது. இந்த பகுதியில் கிடையாது. சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் எம்ஜிஆருக்கு இருந்த ஓட்டு அட்டவணை பிரிவு பறையர் சமூக வாக்குகள். அது அப்படியே எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு இல்லை. அந்த இடத்த அதை விட மேலே வன்னியர் சமூக வாக்குகள் நிறைவேற்றி இருக்குது. 10.5 தான் அங்கே ப்ளே பண்ணுது. இது எடப்பாடிக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும். இந்த பிளேயராக இல்லாமல் என்னத்தையோ ஏதோ கண்ட தண்ணிக்கு நின்று வெள்ள மாதிரி கடந்த காலத்தின் கைதியா திமுக அதிமுகன்னு யாரோ வாந்தி எடுத்து போட்டதையே பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. ஊடகத்திலையும் இப்படி தான் பேசுகிறான், ஊடகத்திலையும் இப்படி தான் பொய்யா பேசுகிறான். என்ன செய்ய இவன்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது. அமைதியாக இருந்துட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். எங்க விழுப்புரம் மக்களவைக்குள்ள விக்கிரவாண்டியில் அதிமுகவுக்கு 36% வாக்கு இருக்குது. அதிமுக கண்டஸ்ட் பண்ணலை. சீமானுக்கு அதில் 1% வாக்கு போகுது. இவர் இந்த போராட்டத்தை வேற சீமான் ஆதரிச்சுட்டு வந்தார். அப்போ சீமான் வந்து அந்த 36ல் ஒருத்தன் தான் அதிமுக காரன் வந்து சீமானை ஏற்றிருக்கிறான். எடப்பாடி இருக்காத போது 23 பேர் உதயசூரியனை ஏற்றிருக்கிறான். 12 பேர் பாமக ஏற்றிருக்கிறான். பாமக ஏற்றவெல்லாம் வன்னியர். அவன் போல்டா நிற்கிறான். நீங்கள் அதிமுக பாஜகவும் 2 பூத்தில் தான் முந்தைய ஈரோடு கிழக்கில் மெஜாரிட்டி வந்தது. 50 பூத்தில் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸும் மாம்பழத்தை உதயசூரியனோட அதிக லீட் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே போலரைசேஷன் நடக்கு. அதை எடப்பாடியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வன்னியர் ஓட்டை எடப்பாடியால் தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல.
அப்போ உங்ககிட்ட வந்த ஓட்டு வன்னியர் ஓட்டு 10.5 நிற்கிற அந்த 10.5 வந்த ஓட்டு உங்களுக்கு உழுது அல்லது அன்புமணிக்கு உழுது, அது சீமானுக்கு உழல. சீமான் இதை புரியணும், இப்போ புரிஞ்சிருப்பாரு. ஒரு ஜாதி கட்சி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டாண்டில் தெளிவாக இருப்பாங்க, அந்த வாக்குகளை வந்து பாமக போடுறதுக்கான வாய்ப்பு. இப்போ பாமகவோட நிலைமையே ரொம்ப இதாக இருக்கே சார், ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்கும் போது யாருக்கு வாக்கு அளிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கே. நீரடித்து நீர் விலவதில்லை ஒருதாய் மக்கள். நான் அவங்களால தான் அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவு ஆற்றல் தெரியுதுன்னா டாக்டர் ஐயா தான் காரணம். ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் மனித நீதிக்கு மனித நான் செயல்படக்கூடியவன். நான் ஒரு தாழ்நிலை நாடார் தொண்ட நாட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவன். மனித நீதிக்கு மனித நீதி தான் அவரோட அரசியல். அப்போ 98 நான் உங்களுக்கு கலைஞர் உங்களை அழிக்க நினைக்கும் போது உங்கள் கட்சியை நான் காப்பாற்றினேன். உங்கள் கட்சியில் என் கட்சி, ஏன்னா நீங்கள் அரசியல் தலைமை குழு உறுப்பினர், செய்தி தொடர்பாளர், துணைத் தலைவர், 3 பதவி ஒரு கட்சியில் எவனுக்கு தருவார்? ஐயா தந்தார், என்னை நம்பி தந்தார், நான் மறுக்க வரல. நான் என் கடமையை செய்தேன் ஐயாவுக்காக. எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பண்ணினேன். அப்போ கலைஞரை என்னை திட்டினார். அதற்கு பிறகு உங்களுக்கு எதிராக 2009 நான் பண்ண பிள்ளையில தான் நீங்கள் எல்லாமே தோத்தீங்க. 19 நான் பண்ண பிள்ளை தான் உங்களை வீழ்த்திச்சு. 2 தடவை அதுக்கு இது பண்ணியாச்சு. மனித நீதிக்கு மனித நீதினு நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கோ அல்லது நம்ம அறிவு ஆற்றல் அவங்களுக்கு பயன்பட்டு நம்மளை அவங்க ஹிந்தி படி கம்ப்யூட்டர் படி மந்திரி ஆகணும்னு சொன்னாங்கல்ல, ஆக்கலைங்கிற அந்த கோபத்தில் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சமூக நீதி சக்தியாட்டு அது விழுந்துடக்கூடாது. அந்த கட்சி நிற்கிறது ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்துக்கு நல்லது நான் மனசார நினைக்கிறேன். எந்த காரணத்துக்காக இவங்க கூட வந்தனோ அந்த காரணத்தை நான் இன்றைக்கி நினைக்கிறேன். எனக்கும் அவருக்கும் நட்பு இருந்து கலைஞருக்கு அந்த கத்திரியில் அவர் விழாமல் இருந்தாருன்னா நானும் அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர்கிட்ட லாயல்ட்டி டெஸ்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் காமா இருப்போம்னு இருந்திருப்போம்னா இன்றைக்கி வந்து அந்த இயக்கத்தோட நிலைமை தமிழக அரசியலில் எங்கேயோ போயிருக்கோம். ராமதாஸ் ப்ளஸ் ரவீந்திர துரைசாமின்னா அதோட வால்யூமே வேறு. கலைஞர் அதை கட் பண்ணிட்டாரு. அது அவருக்கு ராஜதந்திரம், அவருக்கு முயற்சி கரெக்டு தான். அதனோட விளைவு 9 19 நான் திருப்பி பாமக வீழ்த்துற வேலையை தெளிவாக செய்துக்கிட்டு நான் என்னோட கடமையை ஆற்றிட்டேன். பட் ஐயாவுக்கு நான் நன்றி கடன் பட்டவன் தான், அதில் நான் எந்த மாற்றமும் இல்லை. அவரால் தான் நான் பாப்புலர் ஆனேன். இந்த 9 19 வேலையை நான் செய்துட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த சமநீதிக்கான சக்தி ஒன்றா இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்துடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி உங்களை ஏமாத்துறாரு. இதை அன்புமணியும் புரிஞ்சுக்கிடணும், டாக்டரையும் புரிஞ்சுக்கிடணும். டாக்டரையா புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு தெரியும். அன்புமணி புரிஞ்சுக்கிடணுங்கிறது தான் என்னோட ஆதங்கமாக இருக்குது. காரணம், நீங்கள் அன்புமணி 2019 கூட்டணிக்கு வர்றதுக்கே விரும்பலை. அவர் மத்திய அமைச்சராகி அவர் ஆதிக்கம் செலுத்திடுவாருன்னு தர்மபுரிக்குள்ள யார் உங்களுக்கு எதிராக போட்டா? கரூரில் உள்ள வெள்ளாள கவுண்டர், அரூர் வெள்ளாள கவுண்டர் எதிராக போட்டான். இங்கே சும்மா திமுக அண்ணா திமுகன்னு அட்டுத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டே மோசடி பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் சொல்கிறது உண்மை. இங்கே பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறவன்லாம் இது தெரிஞ்சும் பேச மாட்டான், முதுகெலும்பு இருக்காது ஒன்று, அல்லது தெரியாமல் போய் சொல்லுவான். வெள்ளாள கவுண்டர்கள் ஒரு வன்னியர் மேலே வந்துடக்கூடாதுன்னு அரூர் ஓட்டில் தோக்கடிச்சாங்க. உண்மையா இல்லையா? இப்பவும் யார் தோக்கடிச்சாங்க? சௌமியா அன்புமணி சகோதரி மேலே வந்து அவர் எம்ஓஎஸ் ஆயிடுவாங்கன்னு வெள்ளாள கவுண்டர்கள் தோக்கடிச்சாங்க. ஆனால் வந்து அவருக்கு தோக்கடிச்சது வந்து முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கே சார். அது வேற, அவங்க மேடையில் வச்சுக்கிட்டே பேசுகிறாங்களே சார் கட்சியில் தொண்டர்கள். அது உள்கட்சி இதில் இப்போ பேசி அவங்க விழுந்துடக்கூடாதுங்கிறதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் 10.5 வச்சு நின்றுங்க. 10.5 தான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார். ராமதாஸ் அன்புமணியை விட அந்த சமுதாயத்துக்கு பெருசு 10.5. இப்போ இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனையிலேயே கடலூர் விழுப்புரம் நீங்கள் சொல்லக்கூடிய மாவட்டங்களில் பாதி பேர் அதிமுக கிட்ட போய் இணைஞ்சிட்டாங்களே சார். இது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாச்சே. அதைத்தான் நான் சொல்கிறேன். எடப்பாடி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி, துரைக்கொண்டு குடும்பத்தார், பாலூர் சம்பத்து, அருண்மொழி தேவன், திருத்தணி ஹரி, இந்த மாதிரி ஜெயலலிதா எங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுத்து ராமதாஸை தோக்கடிக்கிறதுக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜி, ரவீந்திர துரைசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி, ப்ரோ வன்னியர் ஆன்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்து 8 வன்னியர் கேண்டிடேட்டை போட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு அதிமுக ஃபுல்லாக வன்னியர்கள் நிரம்பி போயிருக்கிறாங்க. இந்த வன்னியர்கள் மத்தியில் பாமக வன்னியர் போயிட்டாங்கன்னா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அப்புறம் இடமே இல்லை. அன்புமணி இதில் அலர்ட்டாக இருக்கணும். ஏற்கனவே அதை தான் சொல்ல வந்தேன். 2024 மக்களவை தேர்தலுங்கிறனால மூப்பனார் தனிச்சு நின்று தோத்து சட்டமன்றத்துக்கு வரணும்னு ஜெயலலிதா கணக்கு போட்ட மாதிரி, விஜயகாந்த் தனிச்சு நின்று தோத்து சட்டமன்றத்துக்கு வரணும்னு கணக்கு போட்ட மாதிரி, எடப்பாடி பழனிசாமியும் கணக்கு போட்டு தான் உங்களை மக்களவையில் கூட்டணியில் சேர்க்கல. நீங்கள் விழுந்து வேற வழி இல்லாமல் சேருவீங்கன்னு நினைச்சாரு. கெடுவான் கேடு நினைச்ச மாதிரி அவர் கெட்டு போனாரு. இப்போ நீங்க இல்லாம அவரால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது அங்க. இதுதான் வன்னியர்களுக்கு வளர்ச்சியும், வன்னியர்களுக்கு எழுச்சியும், வன்னியர்களுக்கு தனித்தன்மையும் 10.5 பலமும் இருக்குது. வன்னியர் சமூகத்துக்காக வந்தவனா, விரோதம் இருக்கு வந்தது எனக்கு, மனித நீதிக்கு செயல்படக்கூடியவன், செயல்பட்டேன். ஆனால் நியாய உணர்வுல இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு எந்த உணர்வுல உங்க கூட வந்தனோ அதே உணர்வுல இன்னைக்கு சொல்றேன்.
அன்புமணி ராமதாஸ் அலர்ட்டா இருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாறாம இருந்தாதான் வன்னியர் சமூகத்தோட அரசியல் அதிகாரம் நிலைக்கும். அல்லது அவர் தெள்ள தெளிவா பாமக வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாரு. அதைத்தான் மக்களவையில் நினைச்சாரு. இப்போ சட்டமன்றத்தில் அவர் பாமக இல்லாமல் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது வடக்க. இதுதான் உங்களுக்கு பலம். நீங்கள் 10.5 சொல்லி களத்துக்குள்ளே நின்னீங்கன்னா அவர்கிட்ட போன வன்னியர்களே உங்கள்கிட்ட திரும்பி வந்துடுவான். ஏன்னா அவர் 10.5 சொன்னாருன்னா பிற ஜாதிகள் எவனும் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டான், முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டான். மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கூர் பரதராஜகுலம் மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் வேட்டு கொண்டர் சேர்வை வலையர் இவங்களாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இந்த சமூகத்துக்காக தாள கிடப்பாரை தற்காப்பது தர்மம்னு எடப்பாடியையும் சி.வி. சண்முகத்தையும் எதிர்த்து அடிச்சு நிற்கிறேன். என்ன இடர்பாடு வந்தாலும் இந்த சமூகத்துக்காக நிற்பேன், சமூக நீதிக்காக நிற்பேன்னு நிற்கிறேன் நான். அப்போ இந்த இடத்துக்குள்ள 10.5 சொன்னாதான் அவருக்கு வந்து இங்கே எம்எல்ஏ ஆக முடியும், சீட்டு வரும். 10.5 சொன்னால் தமிழகம் முழுவதும் தான் எதிர்க்கும். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ 10.5 சொல்லி சக்தியானவனா வாங்க எடப்பாடியை பலகீனப்படுத்துங்க, 2029 மத்திய அமைச்சர் ஆங்க. இதுதான் சகோதரர் அன்புமணி ராமதாஸுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். 10.5 பற்றி சொல்லும்போது மதிப்புக்குரிய டாக்டர் ஐயாவும் அந்த வன்னியர் சென்டிமெண்ட்டை மீறி 10.5 மீறி போக முடியாது. உங்களை ஆதரித்து தான் தீரணும். ஆனால் ஆதரிச்சதுனாலுமே 2 பேருக்குள்ள இன்னும் ஒத்துமன்றது ஒழுங்காக வரல. இது வந்து பாதிப்பு ஏற்படுதா சார்? என்னப்பா செய்ய முடியும்? நாளைய தினம் வந்து பொதுக்குழு கூட்டுறாரு ராமதாஸ். இது எப்படி அந்த பொதுக்குழு எப்படி அமையணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து. நான் மீண்டும் சொல்கிறேன், எடப்பாடி கிட்ட வன்னியர் சமூகம் ஏமாந்துடக்கூடாது. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த கதை ஆயிடக்கூடாது. வந்து அதிமுக கூட போகிறதுக்கு தான் வில்லிங்கா இருக்காருன்ற மாதிரி. அதிமுக கூட போனால் உங்களுக்கு சீட்டு ஜெயிக்காத, பிரஜாதி ஓட்டு போட மாட்டானே, ஜெயிக்கலையே. 2009 0, 19 0, 21 ஓபிஎஸ் போன பிறகு எங்கே ஜெயிக்கும்? 5 சீட்டு ஜெயித்து 5ம் ராமதாஸ் தகராறு. ஓபிஎஸ் போன பிறகு எங்கே ஜெயிக்கும்? ஏன் விக்ரவாண்டியிலே பார்த்தோம். அப்போ எடப்பாடி கூட போய் நீங்கள் தோப்பீங்க. எடப்பாடியை வாழ வச்சு உங்களுக்கு என்னத்துக்கு? எடப்பாடி கூட சேர்ந்து சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகம், வீரமணி எல்லாரும் ஆளாயிருவாங்க. இதுதான் நான் செய்தோம். இந்து நாடார்களை காலி பண்ணாதான் RSS வளரும், பாஜக வளரும்னு பாலையாவையும் அப்பு நடேசனையும் நாங்கள் காலி பண்ணோம். திருவட்டார் அப்பு நடேசன் பெரிய ஜெயண்டு, குளச்சல் பாலையா, குமரி சிங்கம் பாலையா, அப்பு நடேசன் மிகப்பெரிய ஆர்கனைசர். இந்து நாடார் 2 இந்து நாடாரையும் காங்கிரஸ்ல இருந்தவனை வீழ்த்தினாதான் RSS அங்கே வளரும், இந்து நாடார்கள் மத்தியில் வளருங்கிறதுக்காக நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பண்ணணும். ஐயா தாண்டி நாடார் இருக்கிறது வரை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு இது இருந்தது. பாஜக வளர்ச்சிக்குங்கிறதுக்காக அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக பண்ணி பாஜக முன்னெடுத்து நாங்கள் பண்ணணும். அதே மாதிரி சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகம், வீரமணிகிட்ட போய் எடப்பாடி தலைமையில் வன்னியர் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது பிறகு அன்புமணிகிட்ட என்ன இருக்கும்? வெறும் கைதான் இருக்கும் அன்புமணிகிட்ட. அன்புமணி இதை உணரணும். நீங்கள் வந்து இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை வீழ்த்துறதும் எடப்பாடி கிட்ட இருக்கிற வன்னியர்களை பலகீனப்படுத்துறதும் தான் பாமக எழுச்சி பெறும். 10.5 எடுத்துட்டு நின்னுங்க. யார் நின்னாலும் ஹீரோ. இன்னைக்கு வன்னியர் வந்து 10.5 பெருமையாக நினைக்கிறான். நாடாரால முடியாதது, விளாளக்கொண்டரால முடியாதது, முக்குலத்தோரால முடியாது, வன்னியனால முடியும். நான் 13% இருக்கிறேன். 1931 சென்சஸ் 17ன்னு சொல்லுது. அப்போ என்னால் முடியும், என் ஜாதிக்கு தான் அந்த பெருமை, நான் அதை நிலைநாட்டுவேன்னு வன்னியர் நிற்கிறான். அதை பயன்படுத்தி விடுங்க அன்புமணி அவர்களே. நீங்கள் அதை அன்பும் பயன்படுத்திட்டீங்கன்னா எடப்பாடி பலகீனப்படுவார். அதை விட்டுட்டு நீங்கள் எடப்பாடியோட கூட்டணி போனீங்கன்னா மற்ற ஜாதி போட மாட்டான். மற்ற ஜாதி போடாமல் ராமதாஸ் எதிர்ப்பு உங்களுக்கு இருக்கும். எந்த தொகுதி ஜெயிக்கும்? எப்படி ஜெயிக்கும்? நான் சகாதேவ மாதிரி. ஆனால் திமுக கிட்டேயுமே அவர் போக முடியாது இல்லை சார்? அன்புமணி ராமதாஸ் பாமக வந்து போக முடியாது. அதுதான் அந்த அரசியலில் அவங்க பண்ண ஒரு இது. திருமாவளவன் வந்து பாமக கூடிய அது மட்டும் இல்லை, அந்த ஓட்டை ஸ்டாலினோட திறமையான ஒரு அன்புமணின்னு எடுத்தாங்க. அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கு. நாடார் கலைஞரோட ஸ்டாலினை ஏற்றுக்கிறான், தேவேந்திர குல வேளாளர் கலைஞரோட ஸ்டாலினை ஏற்றுக்கிறான், பிராமணர் கூட கலைஞரோட ஸ்டாலினை ஏற்றுக்கிறான். இன்னைக்கு இவர் மைத்ரேயனை சேர்த்துருக்கிறாரு. எத்தனை தெருக்களுக்கு பிராமணர்கள் பேரை வச்சிருக்கிறாரு. மாண்டலின் சீனிவாசன் சாலையெல்லாம் பார்த்துட்டு வரேன், பிபி ராமன் இது பார்த்துட்டு வரேன், ஸ்ரீ சேகர் நாடக துறையில் அவங்க தந்தை அதை மதித்து வச்சிருக்கிறாரு. எத்தனை பிராமணர்களை ஸ்டாலின் மதித்து நியாயமான கலைத்துறையில் நியாயம் அது நான் அப்படி பார்க்க கிடையாது, மதித்து வைக்கிறாரு. அப்போ கலைஞரை விட பிராமணர்கள் வந்து ஸ்டாலினை ஏற்றுக்கிற தயாராக இருக்காங்க. ஆனால் அன்புமணிக்கு போட்ட வன்னியர்கள் வந்து ஸ்டாலினை ஏற்றுக்க தயாரில்லை. இதுதான் அன்புமணிக்கு ஒரு சிக்கல். அப்படின்னு கண்டிச்சதில் இப்போ அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அதிக வாக்கு சதவீதம் எடுத்துருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் பார்க்கும்போது இவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சார் அங்கே தான் போயே ஆகணுன்ற ஒரு நிலை வந்திருக்குல்ல சார்? போனால் இவர் தோற்று போவார். எப்படி சார் போனால் தோற்று போவாருன்னா? அதிமுகவில் உள்ள பறையார் ஓட்டும், செங்குந்தர் ஓட்டும், முதலியார் ஓட்டும், உடையார் ஓட்டும் விழாது, விழல. அப்போ நீங்கள் 10.5 வச்சு நீங்கள்
அரசியல் சக்தியாகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு என் கருத்து. நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் சகாதேவ மாதிரி நல்லதாக சொல்லுவேன். ஐயாவுக்கு என்ன தெரியும், அன்புமணிக்கு என்ன அவ்வளோ தெரியாது, இப்போ புரிய ஆரம்பிக்கும். அன்புமணி நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன். இவர் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? இவர் ஒரு கூட்டணியில் இவர் ஒரு பலமான 10.5 வச்சு நிற்கணும். நீங்கள் அவர் தான் ஹீரோ. 10.5 தான் வன்னியருக்கு ஹீரோ. இப்போ சொன்னேன்ல, நாடாருக்கு இல்லாத பெருமை, வெள்ளாளக்கொன்றுக்கு இல்லாத பெருமை, முக்குலத்தோருக்கு இல்லாத பெருமை, பறையருக்கு இல்லாத பெருமை, தனி ஒதுக்கீடுன்னு 10.5 வன்னியரால் தான் பெற முடியும்னா அதுதான் வன்னியருக்கு மைட்டு. ஓகேங்க சார். ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி அவரை சிஎம்மா சொன்னால் அன்புமணி அரசியல் முடிஞ்சு போகும். 29 மதிக்கவே மாட்டார். 24 எப்படி மதிச்சாருங்கிறத உங்களுக்கு தெரியும். 29 மதிக்கவே மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ நீங்கள் ஏமாறுவீங்க. இப்போ ஒரு 5% ஓட்டு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு பெரிய சக்தியாக 29 மத்திய அமைச்சர் பதவி மட்டும் இல்லை, ஸ்டாலினை நாளைக்கு வீழ்த்துறதுல அன்புமணிக்கும் பெரிய ரோலுன்னு வரும். இப்போ இந்த கூட்டணி சரியாக அமைஞ்சா திமுகவுக்கு வந்து பாதகம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? 26 திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்கப்பா. அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அந்த கூட்டணியும் வந்து திமுக அப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. எடப்பாடி 2 ஜாதி கட்சி ஆயிட்டு. நான் ஒன்றியர் போட மாட்டான், நான் வெள்ளாளக்கொன்று போட மாட்டான், முக்குலத்தோர் எதிராக இருக்கான். எப்படி எடப்பாடி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிப்பீங்க? முடியாது சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.